பேய்கள் ஹாலில் ஒரு பேய் படுக்கையில் ஒரு பேய் சுவர்களில் ஏதோ இருக்கிறது. படிக்கட்டுகளில் இரத்தம் இருக்கிறது. அது அறை முழுவதும் மிதக்கிறது. நான் எதையும் பார்க்க முடியாது. இந்த இடம் அழிந்து விட்டது. அது என்னை வேட்டையாடுகிறது. எனக்கு புரியவில்லை. புரியவில்லை. ஐயோ, தலையில் தட்டுகிறது. கதவின் பின்னால் ஒரு சத்தம் நாற்காலி ஆடுகிறது. ஆனால் அங்கே யாரும் உட்காரவில்லை. சுற்றி பேய் வாசனை இருக்கிறது. ஆனால் யாரையும் காணவில்லை. ஒரு இருமல் மற்றும் கொத்தாவி இருக்கிறது. அமைதியற்ற ஆன்மா எங்கே போகிறது? அதை புரிந்து கொள்ளாது. கிடைத்தது சுவர்களில் ஒரு இடைவெளி கிடைத்தது. கிடைத்தது மண்டபங்களில் ஒரு இடைவெளி அதை புரிந்து கொள்ளாது. கிடைத்தது சுவர்களில் ஒரு இடைவெளி கிடைத்தது. ஒரு பேய் 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 கிடைத்தது அரங்குகளில் ஒரு இடைவெளி கிடைத்தது. கதவின் பின்னால் ஒரு சத்தம் நாற்காலியில் ஒரு ஆட்டம். ஆனால் அங்கே யாரும் அமர்ந்திருக்கவில்லை. சுற்றி பேய் வாசனை இருக்கிறது. ஆனால் யாரையும் காணவில்லை. உள்ளே ஒரு சவப்பெட்டி திறந்திருக்கிறது. அமைதியற்ற ஆன்மா கெட்டு போகும் இடத்தில் அதை புரிந்து கொள்ளாது. சுவர்களில் ஒரு இடைவெளி வேண்டும். ஆமா ஆமா, ஒரு பேய் கிடைத்தது அரங்குகளில் ஒரு இடைவெளி கிடைத்தது. புரியவில்லை. ஒரு பேய் கிடைத்தது அரங்குகளில் ஒரு இடைவெளி கிடைத்தது. அச்சோ, என் குடும்பத்தை அசைக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது? என் குழந்தை காயப்படுத்த உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அவளுக்கு நான் தேவை. என் குடும்ப மரத்தை அசைக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது? நீ என் முதுகில் கத்தியை வைத்து என் மீது ஒரு அம்பை எய்தாய். சொல்லுங்கள், நீ பொறாமையின் பேயா? பொறாமையின் புரிஞ்சும் பேய். ஐயோ, என் குடும்பத்தை அசைக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது? என் குழந்தையை அசைக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அவளுக்கு நான் தேவை. என் குடும்ப மரத்தை அசைக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது? என்னை பார்த்த உனக்கு யார் உரிமை கொடுத்தது? என் குடும்பத்தை காயப்படுத்த உனக்கு யார் உரிமை கொடுத்தது? என் குழந்தையை காயப்படுத்த உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அவளுக்கு நான் தேவை. என் குடும்ப மரத்தை பயமுறுத்த உனக்கு யார் உரிமை கொடுத்தது? நீ என் முதுகில் கத்தியை வைத்து என் மீது அம்பை எய்தாய். சொல்லு, நீ பொறாமையின் பேயா? பொறாமையின் பேயா? ஐயோ, நாய் போய்விட்டது. ஆனால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனதளவில் சொல்லு, நீ பொறாமையின் பேயா?